வந்துட்டீங்களா? இப்போ நீங்க வீட்டுக்கு போகலாம். இங்க சைன் பண்ணுங்க. நீ நல்லா இருக்கல்ல? நீங்களும் சைன் பண்ணணும். ரிஷி கூட வந்ததுக்கான பலனை பார்த்தல்ல? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். புதுசா வந்த பண்டிதர் என்ன சொன்னாரோ அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீ இவன் வாழ்க்கைய அழிக்க வந்தவதான். நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீயும் பார்த்தல்ல? போலாமா ரிஷி? ஓகே டாடா. நல்ல வேலை நம்ம லக்ஷ்மிய கூட கூட்டிட்டு வரல. லக்ஷ்மியை கூட்டிட்டு வரலாம். அவ வந்திருந்தாலும் நான் கார்ல ஏத்திருக்க மாட்டேன். அவ நமக்கு சமமா இந்த கார்ல உட்கார்ந்து வரதா நான் என்னைக்கும் அலோ பண்ணவே மாட்டேன். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க கரிஷ்மா, ரிஷி கூட அவ இருக்க கூடாது. அவன் கூட இருந்த வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு பார்த்தல? வாட்? நீ தானே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்க. இனி அவ வேண்டாம். ஜெயில் வரைக்கும் போனதே அவமானம். சரி ரிஷி, நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. நீ உள்ள என்ன பண்ண? உங்க ரெண்டு பேரையும் எல்லாரும் ஹஸ்பண்ட் வைஃப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னோட வைஃபா இருக்கிறதுனால அப்ப எல்லாரும் அவளை என்னோட வைஃப்னு தானே சொல்லுவாங்க. அவ என் வைஃப் இல்லனா யாரும் சொல்ல போறது இல்ல. அவ என் வைஃப்னு. உள்ள நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் மலிஷ்கா மட்டும்தான். இது லக்ஷ்மியோட தப்பு எதுவும் இல்ல. ப்ளீஸ், லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பேசாத. மாம், நான் ஒன்னும் அவளை பாராட்டி பேசல. நான் உண்மையை மட்டும் ரிஷி, சொல்றேன். உண்மை என்ன தெரியுமா? லக்ஷ்மி உன் கூட இருந்தால அதுதான். போலீஸ்க்கு யார் கால் பண்ணது இல்ல யார் பண்ணிருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆனதுக்கு காரணமே லக்ஷ்மியோட ஜாதகம் மட்டும்தான். Understand? ரிஷி, ஜஸ்ட் பி குவைட். எதுவும் பேசாத, ரிலாக்ஸ் ஆயிரு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். யா பரிதோஷ். சாரி ரிஷி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். நானே என் லாயருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். பட் என் லாயர் திரும்ப கால் பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ணிட்டு தான் சொன்னாரு. உங்க ஃபேமிலி வந்திருக்காங்களா? யா, தட்ஸ் ட்ரூ. சாரி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. பட் இப்போ நீங்க ரெசார்ட்டுக்கு தானே வரீங்க? யா, நான் ரெசார்ட்டுக்கு தான் வரேன். எங்களோட பொருளும் அங்கே தான் இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்காமலே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நான் உங்களோட லக்கேஜை ரெசார்ட்டோட ரிசப்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இந்த சைடை நீங்க இன்னும் பார்க்கல. இங்க ரொம்ப அருமையான வியூ பாயிண்ட் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பக்கம் ஒரு அழகான நதி ஓடுது. ஸோ நீங்க கேவில்ஸோட ஹேல்வினுக்கு வந்துருங்க. ஓகே, சரி, நான் எல்வின் கே வந்துடுறேன். I'll see you. ஆயுஷ், டிரைவர்கிட்ட சொல்லி ரிசார்ட்டோட எல்வின் கே வந்துடுறேன். நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. இந்த எல்விங் அநேகமா ரிசார்ட்டோட இன்னொரு சைடில் இருக்கணும். வெல்கம் சார். உங்க எல்லாரையும் இங்க பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து நடந்த விஷயத்துக்கு ஐ அம் ரியலி சாரி. ஹாய். ஹாய். That's my mom, Nilam Oberoi. That's my aunt, Karishma. ஹாய். ஹலோ. And my brother, Ayush. ஹாய் மேன். ஹாய். ரிஷி ப்ரோ, இப்போ என்ன பிளான்? முதல்ல நம்ம எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளாக இருந்தா. எஸ் அஃப்கோர்ஸ், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மொத்தமும் ரெசார்ட்டை சுற்றி பார்க்கட்டும். அண்ட் அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். வீட்டுக்கும் போகணும்ல, ரைட் டேட்? ஆனா ஃப்ளைட்ஸ் இன்னும் ஆப்ரேட் ஆகல. வெதர் கண்டிஷன் சரியாகலன்னு கேள்விப்பட்டேன். இல்லை, கிளைமேட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நாங்கள் மொத்த ஃபேமிலியும் சார்ட்டர் ஃப்ளைட்லேயே கிளம்பிடுறோம். அண்ட் எங்கள் சார்ட்டர் ஃப்ளைட் ஈவினிங் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க போகணும்? நானே கூட்டிட்டு போறேனே. வா ரிஷி. மாம், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துடுறேன். என்னோட ரூம் நம்பர் என்ன பரிதோஷ்? 202. சீக்கிரம் வந்துடு. யா. என்ன பண்ற மலிஷ்கா? அது வந்து ரிஷி, உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டே தான் நானும் கேள்விப்பட்டேன். என்னால வீட்ல இருக்க முடியல, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். பக்கத்துல அதான் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க. ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னா உனக்கு எதுவுமே தெரியாதா? நீ இங்க வந்திருக்கனா? அப்புறம் ஏன் எங்களை மீட் பண்ணல? எதுக்கு மறைஞ்சு வாழ்ற? அது நான் என்ன நினைச்சேன்னா, என்ன நினைச்ச? என்ன பார்த்தா உனக்கு கோவம் வரும், இல்லைன்னா அப்செட் ஆயிடுவ. நீ வந்ததுனாலே. ஆமா, அதான் உன்கிட்ட கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு இல்லையா, நான் உன்னை பார்க்க கூடாது, உன் கூட இருக்க கூடாது, லக்ஷ்மி தான் உன் கூட இருக்கணும்னு. சோ லக்ஷ்மி பார்த்தா பிரச்சனை வந்துரும் இல்லையா, அப்புறம் கோர்ட் உன்னதான் குறை சொல்லும். ரியலி? அப்போ உனக்கு இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண மலிஷ்கா? நான் என்ன பண்ண ரிஷி? எதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ண மலிஷ்கா? மலிஷ்கா ஏன் பண்ண? ஹேவ் யூ லாஸ்ட் இட்? பைத்தியமா உனக்கு?
அதுவும் லட்சுமியோட பேரை சொல்லி போய் கால் பண்ணிருக்கேன். அம்மா என்ன நினைச்ச? நான் லட்சுமி கிட்ட இதை கேட்டா அவ என்ன சொல்லுவா? நீ கால் பண்ணியான்னு கேட்டா ஆப்வியஸ்லி அவ இல்லன்னு தானே சொல்லுவா. நான் வேற என்னதான் பண்றது ரிஷி? உனக்கு அந்த லக்ஷ்மியை பத்தி தெரியாது. உன்னோட தண்ணில அவ ஒரு பில்ஸ கலந்திருந்தா அது உனக்கு குடிக்கிறதுக்காகவும் கொடுத்தா உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணு உன்கிட்ட இருந்து என்ன விரும்புறான்னு எனக்கு தெரியல. மனுஷ்கா, நான் ஆனா அவ என்ன விரும்புறான்னு எனக்கு தெரியும். அவ உன் பக்கத்துல வரதா ஆசைப்படுறா. ஹே, யார் என் பக்கத்துல வர விரும்பல. இது எல்லாமே உன்னோட பிரம்மதான். என்னோட பிரம்மையா? ஆமா, உன்னோட பிரம்மதான். இங்க யாரையும் லவ் பண்ணல, யார் பக்கத்துல யாரு வர விரும்பல. கம் ஆன் மனுஷ்கா, லட்சுமி திரும்ப ஏன் என் லைஃப்குள்ள வந்திருக்கான்னு எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்லுமா? வேண்டாம், எனக்கு நல்லா தெரியும். அவ தன்னோட லாபத்துக்காக தான் வந்திருக்கா. ஒன்னா நம்ம சுயநலக்காரி திருட்டு பொண்ணு. அப்ப நான் யாரு? நானும் சுயநலவாதி தானே, செல்ஃபிஷ். அண்ட் நீ என்ன பண்ண? நீயும் அதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட. என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, கிட்டத்தட்ட என்ன கல்யாணம் பண்ணிட்ட. உன் வீட்டுல இருந்த எல்லாரையும் எங்கேயும் வெளியே அனுப்பிட்ட. அண்ட் கடைசி நிமிஷத்துல லட்சுமி பார்த்ததுனால எல்லாமே நின்னு போயிடுச்சு. இல்லனா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. நீ லக்ஷ்மிக்கு பறிஞ்சு பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. நான் ஒண்ணு யாருக்கும் பறிஞ்சு பேசல. நீ பண்ணது தப்பு, இது உன் தப்புன்னு சொல்ல வந்த. நீ போலீஸ்க்கு கால் பண்ணிருக்க கூடாது. நீ எதுக்காக கால் பண்ண? ரிஷி, அது வந்து மனுஷ்கா, டோன்ட். இப்ப நீ எனக்கு விளக்கம் கொடுக்காத. ஒன்னு திருட்டுத்தனமா ஃபாலோ பண்ற, என்ன கண்காணிக்கிற, அண்ட் அதுக்கு விளக்கம் கொடுக்கறியா? அதுவும் லட்சுமியோட பேரை சொல்லி பண்ணிருக்க. மனுஷ்கா, இவ்வளவு பெரிய முட்டாள்தனமா? லக்ஷ்மி தானே உன்கிட்ட இதெல்லாம் சொன்னா. அவ தான் சொல்லிருப்பா போய் மலிஷ்கா கிட்ட சொல்லி சண்டை போடுன்னு. What is wrong with you, மலிஷ்கா? Wrong with me? என்ன உனக்கு எதுவும் புரியலையா? உனக்கு பேச எதுவும் கிடைக்கலனா உடனே அங்க லட்சுமி எடுத்துட்டு வந்துடுறேன். இதைத்தான் நீ எப்பவும் பண்ற. இங்க நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல அந்த அப்பாவி லட்சுமியை எதுக்காக இழுக்கிற? அப்பாவியா? ஓ மலிஷ்கா, டோன்ட். தப்பு பண்ணது நீ. இது லட்சுமி இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? போலீஸ்க்கு கால் பண்ணி முட்டாள்தனம் பண்ணது நீ. அண்ட் உன்னோட முட்டாள்தனத்தால நேத்து நைட் முழுக்க ஜெயில இருந்தது நான். எல்லாம் பார்த்தனே. ஜெயில எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் பாக்குறதுக்காக வந்தேன் ரிஷி. உன்னை பார்த்தேன். நீ அங்க எப்படி தவிச்சிட்டு இருந்தன்னு நான் பார்த்தேன். லக்ஷ்மி கூட ஒட்டிக்கிட்டு இருந்த. அவ தோல்ல சாஞ்சுகிட்டு கொரட்டை விட்டு தூங்குன. I can't believe this. நீ உன்னை எப்படி இப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிற? இப்படிதான் நீ என்கிட்ட பதில் சொல்லுவியா? என்ன உன்கிட்ட சொல்றதுக்கு வேற எந்த பதிலும் இல்ல. அதனால தான் இப்படி பேசுறேன். மனுஷ்கா, நீ தான் பெரிய தப்பு பண்ணிருக்க. போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க கிட்ட லட்சுமியோட பேரை சொல்லிருக்க. அதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா என்கிட்ட நீ ஆர்கியூ பண்ற. அவ மேல சாஞ்சிருந்தேன்னு என்ன சொல்ற. பண்ற? நீயும் இதுதானே பண்ற. உன் தப்ப மறைக்கிறதுக்காக நீ இப்படி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க. என்னோட தப்பா? Of course உன்னோட தப்பு தான். சரி, நீ தூக்கத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஏன் பொண்டாட்டின்னு எதுக்காக பேண்ட் வாத்தியத்தோட சொல்லிக்கிட்டு இருந்த? நான் என்ன தப்பா சொன்னேன்? ஓ, அது உண்மை இல்லையா? நாங்க கணவன் மனைவி தானே. லட்சுமி என்னோட வைஃப். நாங்க அதை சொல்லாம இருந்திருந்தாலும் அங்க இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப அன்பானவங்க, நீங்க ரொமான்டிக் கப்பல்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? அப்பதானே நான் இன்னும் கோவப்படுவேன். இல்ல மலிஷ்கா, நீ கோவப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ரிஷி, நீ நோ மலிஷ்கா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டூபிட் அண்ட் முட்டாள்தனமான காரியத்தை எப்பவும் பண்ணாத. என்ன நீ என்ன ரொம்ப அப்செட் ஆக்கிட்ட. அப்ப நான் என்ன பண்ண? நீ என்ன விரும்புற? நீங்க சொத்துறத வேடிக்கை பார்க்கவா? மறுபடியும் அவ உன் தோல்ல படுத்து தூங்குனா நான் அதை தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கவா? Grow up, மலிஷ்கா. இப்படியே இருக்காத. கொஞ்சமாவது வளர பாரு. என்னோட லைஃப்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ரிஷி, நீ மேல கோவமா இருக்கியா? Really? உனக்கு அப்படி தோணுதா? அது வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்ன யோசிச்சியா? வெரி குட். லைஃப்ல முதல் முறையா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா கரெக்டா தான் சொல்றேன். நான் உன் மேல அதிகமான வருத்தத்துல இருக்கேன். ரிஷி ப்ளீஸ், கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சண்டை போடாம இருக்கலாமே. கொஞ்ச நேரத்துக்கு. நான் ஒன்னும் சண்டை போடல. நீ சண்டை போடுற, நான் ரியாக்ட் பண்றேன். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ கொஞ்ச நேரத்துக்கு ரியாக்ட் பண்ணாமலேயும் இரு. ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய திட்ட வாங்கிட்டேன். சொல்ல போனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. எந்த தப்புமே பண்ணாம எல்லாருமே என்ன திட்டிட்டு இருக்காங்க. நீ எந்த தப்பும் பண்ணலையா? லக்ஷ்மி, எங்க வீட்டுக்கு நீ திரும்ப வந்தல, அதான் நீ பண்ண முதல் பெரிய தப்பு. பை தி வே, இதையும் உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் உன்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டல, அதையும் நோட் பண்ணிக்கோ. அதோ டைரி அங்கதான் இருக்கு. ரிஷிக்கு என்னதான் ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லதா இருந்தான். அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சு? நான் இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது? நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. யா, ஹாய்.
இல்ல ரெசார்ட் நல்லதா இருக்கு, ஆனா இன்னும் முழுசா சுத்தி பார்க்கல. இன்னைக்கு பாத்துருவேன். இல்ல வேண்டாம், பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டேன். யா ஏய் என்ன பண்ற? விளையாடுறேன். நீ எல்லாம் எங்க கூட விளையாட கூடாது. இதெல்லாம் பாய்ஸ் தான் விளையாடணும். ஏன் நான் விளையாட கூடாது? பாய்ஸ் கிட்ட கால் இருக்குனா என்கிட்டயும் தான் இருக்கு. எனக்கும் கிக் அடிக்க தெரியும். பாய்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும். நீ ஒரு கேர்ள். பாய்ஸ் ஆகிறதுக்குலாம் நீ ட்ரை பண்ணாத, புரியுதா? எங்களை விளையாட விடு. இங்க குழந்தை வேடிக்கை பாரு. ஜூஹி ரைட்? முக்கியமான காலா என்ன? ஒன் செகண்ட் ஹோல்ட் பண்ண. சரி சொல்லு, என்ன விஷயம்? கேர்ள்ஸ் எல்லாம் ஃபுட்பால் விளையாட கூடாதா? யாரும் கிட்ட அப்படி சொன்னா? பொண்ணுங்க தாராளமா ஃபுட்பால் விளையாடலாம். அவங்க என்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கம் வா. ஒரு நிமிஷம், உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? ஏன் பொண்ணுங்களை ஃபுட்பால்ல சேர்க்க மாட்டீங்களா? பொண்ணுங்களா ஃபுட்பால் விளையாட மாட்டாங்கன்னு யாரும் உங்ககிட்ட சொன்னா? ஒரு செகண்ட், ஒரு வேலை பண்ணுங்க. இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பணத்தை வச்சு ஒரு புது ஃபுட்பாலை வாங்கிக்கோங்க, ஓகே? ஆனா அந்த புது ஃபுட்பாலை வாங்கி அதுல நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப ஜூஹியையும் சேர்த்துக்கணும். ஓகே. இந்த ஹாப்பி கோ ப்ளே. ஒரு நிமிஷம் இரு. முதல்ல உட்கார்ந்து பாரு, கொஞ்சம் கத்துக்க, அப்புறம் உன்னை விளையாட விடுறான். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பேப்பர் ஒர்க்க முடிச்சிரு, அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒன் செகண்ட், இன்னொரு கால் வருது. இட்ஸ் ஓகே, இம்பார்ட்டன்ட் கால் இல்ல. என்ன சொல்லிட்டு இருந்த? பேப்பர் ஒர்க்க முடிச்சிரு, ஓகே? மலிஷ்கா, நீ இங்கதான் இருக்கியா? அப்போ நீ தான் பக்கத்து ரூமை புக் பண்ணியா? ஏன் இந்த இடத்த நீ வாங்கிட்டியா? நான் இதுக்கு காசு கொடுத்துருக்கேன். அப்ப நான் எந்த ரூம்ல வேணா தங்குவேன். ரூமுக்கு மட்டும் தானே காசு கொடுத்த? இல்ல ஃபுல் ரெசார்ட்டை வாங்கிட்டியா? இல்ல ரெசார்ட்ல இருக்கிற அத்தனை பேரோட லைஃப்லயும் தலையிடுற உரிமையும் நீ வாங்கிட்டியா என்ன? ஹவ் டேர் யூ லக்ஷ்மி? எப்படி நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசலாம்? எனக்கு பேசுறதுக்கு தான் தைரியம் வேணும். ஆனா நீ பல விஷயத்த தைரியமா செய்யற. அத முதல்ல நிறுத்து. ரிஷி கூட நீ மிகப்பெரிய தப்ப பண்ணிருக்க. உனக்கு நான் தானே போட்டி. எதுக்காக நீ ரிஷியை நடுவுல இழுக்கிற? எவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட. அவனோட பேரையே நீ கெடுக்க முயற்சி பண்ணிருக்க. போலீஸ் ரிஷி அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்? ஏன்னா லக்ஷ்மிங்கிற பேர்ல தான் கால் வந்துதான். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? நான் ஏன் சொல்றேன்னு உனக்கும் தெரியும். நீ என்கிட்ட கூட நிறைய தப்பு பண்ணிருக்க. மத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்திருக்க. ஆனா இன்னைக்கு நீ பண்ணிருக்க செயல் இருக்கே, அது கேவலமான செயல் இல்ல, மட்டமான செயல். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. உனக்கு வயிறு எரியுதுல எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்கும்போது. ஆனா உன்னுடைய இந்த வயித்தெரிச்சல்ல உனக்கு யோசிக்கிற தன்மை எல்லாமே போயிடுச்சு. இனி அடுத்த தடவை ரிஷிக்கு எதிரா இல்ல எங்க ரெண்டு பேரோட உறவு சம்பந்தமா நீ ஏதாவது பண்ணன வைய, அதுக்கான பதில் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். பதில் கிடைக்குமா? நீ என்னத்தை கிழிச்சிருவ? இத கூட நான் சொல்லி ஆகணுமா என்ன? கோர்ட்டோட ஆர்டர் படி பார்த்தா நானும் ரிஷியும் எங்களுடைய கல்யாண உறவை தக்க வச்சுக்கணும். நீ ஒரு சக்காலத்தி தான். அதனால ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா வாழ விரும்பும் போது அவங்களுக்கு நடுவுல சக்காலத்தை வரவே கூடாது. அதனால இனிமே வராத. வராதன்னா என்னது? நான் ஆல்ரெடி வந்தாச்சு. இதோ சேம் ரெசார்ட், இங்க சேம் ரூம், அதுவும் பக்கத்துல. நீ என்னத்தை கிழிக்க முடியும்? உண்மையிலேயே நான் பண்ணி காட்டணுமா? ஒரு கம்ப்ளைண்ட் கோர்ட்ல உன் மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும். அடுத்த நிமிஷம் நீ கம்பியை என்னவ. என்ன தேவையில்லாம தூண்டி விடாத மலிஷ்கா. எங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு தெரியாத. இதுக்கு பதிலா உன்னுடைய வேலையை கவனி. அதுல கவனத்தை செலுத்து. உன்னோட மொத்த நாளும் இதே யோசிச்சுட்டு இருக்காத. ரிஷி எங்க போறான், என்ன பண்றான், அவன் கூட லக்ஷ்மி இருக்காளா இல்லையா, அப்புறம் உன்னால வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. நீ எதை அதிகமா விரும்புறியோ அதை வற்புறுத்தினாலோ இல்ல பறிச்சாலோ உனக்கு கிடைக்காது. புரியுதா? இது எனக்கு அட்வைஸா எச்சரிக்கையா? அட்வைஸ். நீ அட்வைஸ்னே எடுத்துக்கோ, அது போதும். ஒரு நல்ல மனுஷியோட உரிமையை நீ கையில எடுக்க பார்த்தா அது கையில இருந்து கீழே விழதான் செய்யும். உன் கையில எதுவும் இருக்காது. அதனால உன் லெவலை தாண்டி வர முயற்சி பண்ணாத. மறுபடியும் எனக்கும் ரிஷிக்கும் தொல்லையை கொடுக்காது.
ரிஷி எங்க இருக்கா? நான் கொண்டு வரவா? சரி. இவ கீழே விழுந்துட்டா. இப்ப என்ன பண்றது? நம்ம யார்கிட்டயாச்சும் சொன்னா நம்மள தான் திட்டுவாங்க. பேசாம நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாமா? யாராவது நம்மள கேட்டா ஜூகியை நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடலாம். வாங்க போலாம். வாங்கலாம். பசங்க ஏன் ஓடுறாங்க? ஜூஹி எங்க? நான் கால் பேக் பண்றேன். மம்மி நான் பள்ளத்துல விழுந்துட்டேன் மம்மி. என்னை இங்க இருந்து வெளியே எடுங்க, காப்பாத்துங்க. மம்மி ஜூஹி காப்பாத்துங்க. நான் ஜூலி. பால் எடுக்க வந்தனா உள்ள விழுந்துட்டேன். என்னை காப்பாத்துங்க. பயப்படாத, நான் தான் இருக்கல, நான் உன்னை காப்பாத்துறேன். நான் தான் வந்துட்டல, டோன்ட் வரி. சரி வா, மேல வா, வந்து கை கொடு. கையை கொடு ஜூஹி. ஜூஹி, நான் தான் வந்துட்டல, எதுவும் ஆகாது. மேல வா, வா வா, மெதுவா வா, கம் ஆன். இன்னும் கொஞ்சம் மேல வந்து கையை நீட்ட முயற்சி பண்ணு. இன்னும் கீழே நீட்டுங்க. அங்கிள், என்னால இவ்வளவுதான் கை நீட்ட முடியும். இன்னும் கீழே. இன்னும் கொஞ்சம் நீட்டுங்க. ரிஷி உங்களுக்கு அடிபட்டுருச்சா? ஒன்றும் பெருசா இல்லை, கொஞ்சம். இல்ல, அடிபடவே இல்லை, நான் நல்லா இருக்கேன். சரி, நீ விழுந்திய, உனக்கு அடிபட்டுச்சா? கொஞ்சம் பட்டது. அப்படியா? காட்டு, எங்க எங்க? நிஜமாவே பட்டலையா? படல. ஓகே, உண்மையிலேயே நீ ரொம்ப பிரேவ் கேர்லா இருக்க. ஜூயி, ஜூயி, இங்க வா, எதுவும் ஆகாது. ஜூஹி, 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 அங்கிள், ஜூஹி, நீ எங்க இருக்க? இங்க இருக்கேன். இங்கனா எங்க? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. இங்க பாரு, என்னால அங்க வர முடியாது. நீயே இங்க வா, நான் இங்க இருக்கேன். என் வாய்ஸ ஃபாலோ பண்ணி அப்படியே இங்க வந்துரு, என்கிட்ட வா. ஓகே? சரி, ஆனா எனக்கு பயமா இருக்கு. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. இருட்டா? சரி, அதனால என்ன? இருட்டா இருந்தா என்ன? நீ அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீ பிரேவ் கேர்ள் தானே? நீ அப்படியே நேரா என்கிட்ட வந்துரு. இங்க பாரு, முதல்ல என் குரலை நல்லா கேளு, அதை ஃபாலோ பண்ணி நேரா என்கிட்ட வந்துரு. ஜூஹி, என்ன இது? எனக்கும் பயமா தான் இருக்கு. அதுவும் சின்ன பயம் இல்ல, ரொம்ப பெரிய பெரிய பயம். நான் எங்க வந்து மாட்டிருக்கேன்? இங்க வேற பயங்கர இருட்டா இருக்கு. இப்ப என்ன பண்றது? நானும் எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டனே தெரியல. ஒருவேளை குழந்தையை காப்பாற்றணும்னு நினைச்சா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணிருக்கலாம். முட்டாள் மாதிரி வந்து மாட்டிக்கிட்டேன். ஹோட்டல் ஸ்டாஃபோட ஹெல்ப் நான் கேட்டிருக்கலாம்ல. பேசாம நேரா நான் ஹோட்டல் ஸ்டாஃப்க்கு கால் பண்ணிட்டேன். என் போன். ஜூயி என்னால தனியா விட்டுட்டு போக முடியாது. ஜூயி, 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 நீ அங்கே இரு.
நானே நேரா அங்க வந்துடுறேன். ஓகே, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நானே அங்க வரேன். ஆனா ரிஷியோட குரல் எனக்கு இங்க இருந்து தான் கேட்டுச்சு. ரிஷி இங்க காணுமே, எங்க போனா? குரல் மட்டும் கேட்டுச்சே. ஒருவேளை இது என்னோட பிரம்மையா இருக்குமோ? ஒரு தடவை நான் உள்ள போய் பார்க்கறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆனா எனக்கு குரல் இங்க இருந்து தானே கேட்டுச்சு.